அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கைமாட்டின்மை இறை எலாம் விளங்கும் அம்மை இடங்கொள் நின் கருணை என்னும் மழை எலாம் பொழிந்து என் உள்ள மயக்கெலாம் தவிர்த்து நான் செய்பிழையெல்லாம் பொறுத்த உன்றன் பெருமைக்கு என் புரிவேன் அந்தோ உழை எலாம் இளங்குஞ்சோ சோதி உயர் மணிமன்று உலானே பெரும் பிழை அனைத்தும் அந்தோ பெருங்குண மா கொண்டாய் அரும்பொருள் என்ன வேதம் ஆகமம் வழுத்துகின்ற கரும்பினில் இனியாய் உன்றன் கருணை என்னென்பேன் அந்தோ. அந்த மாதிரி ஒரு ஸோ கைமாறு இன்மைன்னும் போது இப்போ யாராவது கிட்ட ஒருத்தன் வாங்கிட்டேன்னா அதுக்கு எது செய்தாலும் ஈடு கொடுக்க முடியாது, என்ன கொடுப்பேன் நானுன்ற அர்த்தத்துக்கு அந்த சொல்லுவாங்க. ஆமாம், அந்த கை மாற்றுறியா பொண்ணு அது மாதிரி என்னால உனக்கு எதுவுமே கிடையாது, பட் ஒன்னால எனக்கு ஆக வேண்டியதே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ இதையெல்லாம் விளங்கும் அம்மை அப்படின்போது இடங்கொள் என் கருணை என்னும் மழையெல்லாம் பொழிந்து என் உள்ள மயக்கம் அப்படின்னும் போது அம்மை என்னும்போது உள்ளது. அதான் நீ சொல்லியிருக்கீங்க, அம்மைன்னா சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சக்தி வடிவம், சிவம்னா உயிர் வடிவம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இழைன்னும் போது உங்களுக்கு இருந்தது இழை. இழை இழைன்னா இது கோக்குதா? அப்போ உங்களுக்கு அது திருத்து வளங்கள் எல்லாம் அந்த எப்படி சொல்றது, அம்மைனாலே வந்து அவங்க எல்லா இதுவும் கொண்டு இருப்பாங்கல்ல, நியூட்ரிஷன், அது செழிப்பு கொடுக்கறது. ஸோ அந்த அம்மை வந்து இடங்குள், கரெக்டுங்களா? இம்மை அம்மை இப்போ நம்ம அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி நம்மளுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி காமிக்கிறாங்க. நம்ம வந்து சிவன் கிட்டேயே அவர் வந்து ஒரு பக்கம் உயிர் சக்தியாக இருக்காரு, ஒரு பக்கம் ஆற்றல் சக்தியாக எல்லாத்தையும் எப்படி இயக்கணும், எப்படி எதை எந்தெந்த பக்குவப்படுத்தி பதப்படுத்தணுன்ற இதுக்கு பேர் தான் அம்மை. ஒரு பக்குவ பதப்படுத்தி கொடுக்கறதுக்கு பேர் அம்மை. அப்படிதான் நல்லதான். இடங்கொள்ளும் போது நடமும் நடசை இடமும் நன்று காட்டி அப்படின்ற போது இருக்காருல்ல. அப்போ நடம் அந்த அதை ஏற்படுத்தக்கூடிய இடம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை. அந்த கருணைக்குன்னு ஒரு இது இருக்கு. அதான் சொல்றாரு, உயிரை கருணை இல்லாத உயிர் இருந்தால் அது எனக்கு தேவையில்லாதது, உயிர் பிரிஞ்சிடும். கருணை இல்லாத உயிர் எனக்கு தேவையில்லைன்றார் ஐயா. அப்போ அந்த உயிரும் கருணையும் ஒரு பக்கம் இருக்குது, ஆற்றலும் அன்பும் ஒரு இயக்கமாக இருக்குது. இந்த அன்பும் ஒரு இதுவும் ஒரு பக்கம் செயல், ஒரு பக்கம் வந்து உயிரும் கருணையும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. இது ரெண்டையும் பொறுத்துனா நல்லா நம்மளுக்கு ஆற்றல் அதிகரித்து நல்லா எல்லாமே கரெக்டாக கடவுளுடைய இயல்பை நமக்கு புரிய வந்து தெரிய வருது. அந்த அந்த பொருளெல்லாம் இது பண்ணுறது லெஃப்டே அடிக்கும் போது இடம் வளம் அடினோம்ல. அப்போ இடம் அதுலேருந்து போகிறது எப்படி உங்களுக்கு? இப்போ மெஜாரிட்டியாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து குலையில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இதில் ஈடுபடாமல் கரெக்டாக அந்த நீதியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இருக்கிற வேண்டியதை ஆமா பெற்று இடத்துலயே வந்து பெரிய இடம். ஆமா. அப்புறம் வளத்துக்கு போனோம்னா அது எப்படி பெரிய இடம்னா வள்ளல் தன்மை காட்டணும். ம், ம், அப்போ அது மாதிரி. ஸோ இந்த கருணை வந்து எந்த மாதிரி ஒரு இடம் கொண்டு இருக்கு, ம். இடையெல்லாம் விளங்கும் அம்மை. ஸோ அந்த இல்லைன்னா ஒரு மூளை முடுக்குக்கோன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பின்னி கோத்துருக்கிற மாதிரின்ற கணக்கு இழைன்னு பல தாமரை இந்த மாதிரி பல கோட்கள் பல நல்லா unfold. ம், போன தாரி படிச்ச மாதிரி ஃபோல்டிங்காக அன்ஃபோல்டிங்னு சொல்லுவாங்கல்ல, ம், அந்த மாதிரி கருணை வந்து நிறைய அன்ஃபோல்டு பண்ணி விடும். ம், இந்த மாதிரி இன்னும் மழையெல்லாம் பொழிந்து இந்த மாதிரி நிறைய துளுக்கு விடணும்ல. ம், அப்போ மழை பெய்ய போது என்ன ஆகும், ம், என்கிட்ட ஒளிஞ்சிருக்கிற அந்த என்னது வெள்ளியல் ம், சிவகாம வள்ளின்னு வரல, ம், அந்த இதெல்லாமே எனக்கு வளர ஆரம்பிக்குது. ம், அப்படிதானே? ம், பொழிந்து என் உள்ள மயக்கலாம். அது வளர வளர என்ன ஆயிடுதுன்னா உள்ள மயக்கு. ம். சத்தியஞான சபை என் உள்ளே கண்டனன் அப்படிதான் சொல்றாரு. ஆமா. அப்போ அந்த உள்ள மயக்கம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த அம்மை ம், சரிங்களா, அவங்களுக்கு வந்து இந்த காமிக்கணும்னு விரும்பினாங்கன்னா அவங்க வந்து காமிப்பாங்க. அப்படிதானே? ம். ம்? சரியா புரியல. சிவகாமி அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? ம். சிவத்தோட இந்த உலகத்துல எப்போ கனெக்ஷன் அற்று போதோ அப்போ கனெக்ஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அம்மை வருவாங்க. சரிங்களா? அதுன்னு அப்போ அதனால தான் வளர வந்து ரொம்ப கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி அம்மை எந்த அளவுக்கு அடக்கமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துட்டு அந்த வரனை வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி போனாங்கன்னா இப்போ எப்படி எல்லாருக்குள்ளேயும் போனாங்கன்னா அப்படி செத்து போகிறது மாதிரி அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. சில மொழிகள்லாம் வளரதுக்கு மாறும். சரிங்களா? பிள்ளை எப்படி இன்னும் மழையெல்லாம் பொழிந்து என் உள்ள மயக்கம்லாம் தவிர்த்து அப்போ கேன்சல் பண்ணுறது இது உள்ள மயக்கத்தில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வர்றது. அந்த கருணையோட நடம் உங்களுக்கு இடம் கொடுத்துச்சுன்னா கேன்சல் ஆகும். நான் செய்பிழையெல்லாம் பொறுத்த அப்போ அந்த மாதிரி ஒரு இடம் கொண்டு அது அதோட வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு எரர் இருக்குல்ல, அது போக போக வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வீக்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி இந்த அப்யூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வல்லுநன்மை காட்டும் போது கூட எரர்னா இது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குற்றம் பிழைகள். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணணும், எனக்கு இது சொல்லு அப்படின்னும் போது அது சொல்லலை அப்படின்னா அது எரர் தானே. அந்த மாதிரி நம்ம வள்ளல் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காரு, நம்மளுக்கு எல்லாம் அந்த வள்ளல் தன்மை வரணும்னு ஆசைப்பட்டுருக்கு. பட் அது வர அப்படி எடுத்துக்கலாமா? மிரர்னா காட்டும் தன்மை உடையது, எரர்னா காட்டாதது, அழிஞ்சிட்டுன்றதா? எரர்னா நம்மளுக்கு வந்து அதான் நம்மளுக்கு இப்போ மேக்ஸ் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த அது கணக்கில் கேல்குலேட்டரில் வந்து நம்பர்ஸ் கரெக்டாக போடணும். கரெக்டுங்களா? அந்த நம்பர்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு லெட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா எரர். ஏன்னா அந்த வேல்யூக்கு என்ன தேவையற்றதுன்ற மாதிரி அந்த வேல்யூக்கு என்ன பொருள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ பொருள் அந்த மாதிரி நிறைய நான் வந்து பிழைகள்லாம் பண்ணுவேன். சரிங்களா? என் ஆக்ஷன்ஸில் அந்த மாதிரி நிறைய இது ஜாலங்கள்லாம் வளர்ந்துக்கு வருது. உதாரணத்துக்கு சமயம் அந்த இதெல்லாம் போய் ஊந்துடுவேன். அப்போ வளர வந்து எழுப்பி விட்டுருக்காரு அதுலேருந்து எடுத்தானேன்னு சொல்லுவார்ல. அப்போ உன்றன் பெருமைக்கு என்புரி வேன், அதே மாதிரி எடுத்ததுக்கு அது பெருமை. பெருன்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆமாம், எதோட பெருசுன்னா அந்த காலம். இப்போ உதாரணத்துக்கு சமய குழியில் இருக்கிற அந்த காலம் வந்து மாறி போச்சு வள்ளல். சரிங்களா? காலமும் நீதியும் அந்த நிலமும் அப்படின்றாருல்ல. அப்போ இவரோட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அரசு மாறி போச்சு. ஸோ அதனால தான் பிழையெல்லாம் பொறுத்துட்டார். பரவாயில்ல, நீ வந்து ஆரம்பத்தில் என்ன என் பாடலாம் எழுதுனா கூட நீ வந்து தேவையான இடத்துல என்னோட பாடலாம் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி பொறுத்த உன்றன் பெருமைக்கு அந்த இவ்வளோ பரவாயில்ல கருணைய கருத்தை வந்து நான் பரப்பணுன்ற மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி என்ன கடவுளோட பெருமை அவ்வளோ பெரிய கருணை இருக்குது அப்படின்ற மாதிரி என்புரிவேன். அது கைமாறலன்ற ஒரு இது இங்கே தான் வருது அந்த உணர்ச்சி.
அந்தோ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்தோன்ற வார்த்தை. உழையலாம் இலங்கு சோதி உயர் மணிமன்று உலானே. ஒரு அந்த அதோட பாட்டு செகண்ட் பாட்டு அது. சரி, இதுல வரைக்கும் என்னது உழை. உழைன்னும் போது உழைப்பு போடுறதா? இப்போ தொழில் புரியணும்னா அதுக்கு இதை போடணும்ல, எஃபர்ட். ஒரு எஃபர்ட் தான் என்ன ஆகுது, ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது இல்லை? அப்போ நம்ம எஃபர்ட் ஃபர்ஸ்ட் போடணும். லெஃப்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, இப்போ நீதி ஒழுங்காக இல்லை, வீக்காக நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, வளர்ந்தன்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஆகிடும், இந்திரியத்தை மட்டும் அடக்கிறது கொஞ்சம் கற்று வச்சுட்டு கொஞ்சம் தானம் தர்மம் பண்ணால் மட்டும் போதாது, கண்மூடித்தனமான ஒரு வழக்கம் ஏற்படும். ஸோ அதனால தான் உழையெல்லாம் இலங்கு பண்ண தெரியணும், எது எங்கே எப்படி இது பண்ணணும், நடுநிலைக்கு வரணும் கரெக்டாக. அதான் நீங்கள் உழைச்சிங்கன்னா அது குப்பைக்கு போயிடக்கூடாது. போன தாட்டி படிச்ச மாதிரி தான் குப்பைக்கு போகணுன்ற மாதிரி. அந்த உழை எல்லாம் இலங்கு. இலங்குன்னு சொன்னாலே அது வந்து இன்டகிரேஷன். உதாரணத்துக்கு ஃபோன் தனியாக இருந்துச்சு ஒரு காலத்தில், ஒயர் போட்டு அது மட்டும் ஒரு தனி கனெக்ஷனு, அதுக்கேற்ற ஆளுங்க அது மாதிரிலாம். நம்ம ஒயர் போடுறதுக்கு தான் ஆளுங்க வருவாங்க, அதெல்லாம் உண்டு. ரொம்ப தூரத்துக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்கள் ஆமாம் சுத்த விடணும், அது அமுகணும் அதுங்களா. ஆனால் இப்போ வந்து டச்சிங்கு ஓகேங்களா, அதோட இன்னும் இலகிருச்சு இல்லை, அது ஒன்று. அடுத்தது கேமரா தனியாக வந்து நம்ம அதுக்கு சார்ஜரு, அதுக்கு பேட்ரி, அதுக்கு அது தனியாக இருக்கணும், தனி பேக்கேஜிங் அது மாதிரி தனியாக வச்சு அது வீடுக்கு தனியாக ஒரு இடம். அடுத்தது ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் வச்சு பாட்டு கேட்குறது அதெல்லாம் தனி சரிங்களா. ஸோ இது மாதிரி தனித்தனியாக இருந்தது. இப்போ பேட்டரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மொபைல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அடுத்தது நெட்வொர்க்கு ஒயர்லெஸ் ரேடியோ அது என்ன பண்ணுது, உங்களுக்கு ஆடியோ வீடியோ வந்து அனுப்பக்கூடியது சரிங்களா. ஸோ இது மாதிரி இப்போ சீக்கிரமாக அந்த உழைப்பெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஊதியம் வந்து உங்களுக்கு இன்னும் அந்த மலிவு இது இன்டெகிரேஷன் ஆகுது இல்லை. செல்ஃபோனில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து உட்காருது இல்லை, அப்ளிகேஷன்லாம் போட்டு உங்களுக்கு பேங்க்குக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக போக தேவையில்லை, அந்த பாஸ்புக்கு அதெல்லாம் வச்சுக்க தேவையில்லை, பல வேலையை ஒருங்கிணைச்சு. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது சரிங்களா. இது வந்து ஒரு பொருளுக்குள்ள இந்த மாதிரி சாத்தியம். செமி கண்டக்ஷனில் இந்த மாதிரினா அப்போ சூப்பர் கண்டக்ஷன்லேயும் உங்களுக்கு சூப்பர் ஐட்டம்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த மாதிரி நடக்கும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா போன கிளாஸு எப்பயோ ஒரு முறை ஒரு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஐயா வந்து அந்த கண்ணாடியில் நம்ம அந்த இதை பிரதிபலிக்குது இல்லை, அந்த இது நம்மளுக்கு இருக்கிற ஆற்றல் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து விஞ்ஞான பூர்வமாக இந்த மாதிரி எல்லாரும் எடுத்ததுமே இந்த கண்ணாடியில் தான் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது விஞ்ஞான பூர்வமாக ஓடிட்டுருக்கு. இன்னும் இதை மெய்ஞானமாக்கி இன்னும் நம்ம ஐயா கண்ட மாதிரி எல்லாமே காண முடியும். அதுக்கு வந்து நீங்க கருணை வந்து அந்த கண்ணு உங்களுக்கு வேணும், அந்த கண் வேணும். அதுதான் வந்து உழையெல்லாம் இலங்கு சோதி. அப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது எல்லாமே வந்து நல்லா கிரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற சோதி சரிங்களா. சோதனையாளர் ப்ராடக்ட் சக்ஸஸ் அடிதான் சொல்லுவாங்கல்ல, இலங்கு சோதி எல்லாத்துலேயும் இருப்பார், எல்லாத்தையும் வந்து இயக்குவார் அந்த மாதிரி. ஸோ உயர் மணி இது வந்து ஹையர், அதனால உயர்னு ஒரு வார்த்தையை போட்டு உயக்கூடியது. மயர்னும் போது எல்லாம் இதாகிடும், மடிஞ்சு போயிடு, மாண்டு போயிடும். பட் உயர்னும் போது உயர்ந்துட்டு போகிறது ஒன்று இருக்குது, அது இல்லாமல் வேல்யூ அதிகமான வேல்யூ இருக்கிற மாதிரி. மணி அப்போது மணின்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுதா, எல்லாம் இன்டெகிரேட்டடு இது, அதுக்கிட்ட இல்லாதது ஒன்றும் கிடையாது, எல்லாமே பண்ணக்கூடியதுன்ற மாதிரி. மணி அந்த ஜொலிப்போம் உங்களுக்கு என்ன ஆகிடும், காலத்துக்கு கடந்த அந்த தன்மை தெரியுங்களா. மணி மன்று உலானே, அப்போது அவர் இல்லாமலாம் கிடையாது, இருக்கிறதும் போகிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். எப்பவுமே வந்து ஒரு இடத்துல இருப்பார். பார்த்தீங்கன்னா எந்த இடம், மணிமன்று. அந்த இடத்த எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, மன்றணும், மன்றாடுறதுன்னு சொல்லுங்க. அவர் வந்து ஒரு இப்போ தாவரம் அதெல்லாம் வந்து அந்த மன்றத்துக்கு போக முடியுமா, எல்லா இடத்துலையும் தான் கடவுள் இருக்காருல்ல. அப்போ இந்த தாவரத்தில் வந்து நம்ம கடவுளாக கும்பிட முடியுமா. ஸோ எதை வந்து நீங்கள் மன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மன்று எங்கே இருக்குது, சுகவெளி
எங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அருளை அதில் இது பண்ணி சரிங்களா பிரணவகர பரிசுன்றாங்கல்ல அந்த பரிசத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா அந்த மண்ணை இது பண்ணணும். நம்ம டிப்ளமேட்டிக் ரைட்டிங்லாம் இருக்கு, கடவுள் கேட்குற ப்ராசஸ் எல்லாம் வள்ளலார் சொல்லியிருக்காரு. இது பண்ணிடுறீங்களா, ஏன் இப்படிலாம் என்னை ஏன் இந்த இடத்துலலாம் பிறக்க விட்டீங்க, அப்புறம் அந்த நியாயம் கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட அந்த இது கேட்குற மாதிரி இவங்கெல்லாம் மண்முடி போகணும், அந்த மாதிரிலாம் இப்போ பல உணர்ச்சிகளை கொட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து தவறு செய்யாமல் அவ்வளோ கருணையாளனாக இருந்துக்கிட்டு அந்த தெய்வனை போய் இன்னும் நெருங்க முடியலையேன்ற அந்த ஒரு இதில் அவ்வளோ ஆதங்கத்தை பகிர்ந்து. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து போகத்துக்காக இறைவன்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு கிடக்கிறோம். அப்போ எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அப்போ நம்ம மாய சக்தியில் கிடக்கிறோம். அது உயிர்வா அந்த மாதிரி பண்ணா அது தெரிஞ்சுக்கணும். தாழ்வு தன்மை செய்துக்கிட்டு மயர் அது தெரியுங்களா. ஸோ பெரும் பிழை அனைத்தும் அந்தோ பெருங்குடமாக கொண்டாய், திருப்பி முன்னாடி சொல்ற மாதிரி அது என்ன பண்றோம்னா பெரும்பிழைனே நம்ம என்ன சொல்லுவோம், பஞ்சமா பாதகத்துல கல் கலவு அது கொலையெல்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயிற்றுல போட்டு நம்ம அரைச்சிடுறோம்ல, நம்ம வயிற்றுல இவ்வளோ அறிவு ஞானம் அனிமல் ஹஸ்பண்ட்ரிலாம் என்ன நல்ல நிமிர்ந்து நிற்கிற தன்மையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த பிறகும் சிந்திக்கிற செயலாற்ற தன்மையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த பின்னாடி நம்ம நாவுக்காக அடிமைப்பட்டு ஒரு கருணை இல்லாத கடும் செயல் சொல்றாங்க. நாவுக்கு ஒண்ணுனாலும் இன்னொன்னு வந்து காசுக்கு, உதாரணத்துக்கு அதான் போகத்துக்காகவும் இந்திரிய கட்டுப்பாடு இல்லாததுனாலே நம்ம நிறைய தவறு செய்யணும். அதாவது இது சொல்றாங்க, அதை நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த தேக போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து அந்த மண்ணாசை பொருளா சேர்த்து மாதிரி ஜீவ சுதந்திரமா நம்ம இத சுதந்திரத்தை நம்ம பெருசா காட்டுறதுக்கு வந்து அடுத்ததை வந்து பாழாக்குறோம், அடுத்ததை வந்து அப்படியே துடிக்க வைக்கிறோம். ஆமா, எந்த இது வந்து அதுல ரொம்ப ஈடுபடுதுன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஆனா நான் வந்து அது உதவி உழைக்க போயிட்டேன், இது உழைச்சி கொடுக்குறேன் அப்படி எனக்கு தெரியாம நம்ம ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து நம்ம பண்ணுறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி நிறைய இருக்குது இந்த உலகத்தில், கடவுள் நம்மளுக்கு தான் படைச்சி வச்சுட்டு அவங்க எப்படி தானே சாவதானே போகிறாங்க, அவங்க நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அது நீங்கள் சொன்ன மாதிரி முட்டுக்கட்டு, அது ஷார்ட்கட்டா அப்படின்ட்டு, அதனால தான் வந்து ஷார்ட்கட் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லீஸ்ட் ஆக்ஷன் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான பாத்வே எப்போ கிடைக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கடின இதுவாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்ற விட்டுரும். முட்டு தான். ஸோ கரெக்டாக வந்து அந்த எல்லாமே முட்டுக்கட்டையாக மாறிடுது. சுத்த விடும் போது சலிப்பு ஏற்பட்டு அடப்போட கடவுளுக்கு எங்கே போக முடியுது, எது பண்ணாலும் எங்கே கொடுக்குறாரு இவன் தப்பாக கேட்டுக்கிட்டு கடவுள் கொடுக்கலான்னு கடவுள் மேலே ஒரு பழியை வேற சொல்ல வேண்டியது. எல்லாம் தான் கொடுத்து வச்சுருக்காரு. நல்லதை எடுத்து நல்ல மாதிரி எல்லாருக்கும் நீ பகிர்ந்து கொடுத்து அந்த ஈரத்தை பெருக்கிக்கோ, நல்லா கருணையாளனா திகழ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை செய்யாமலே கடவுளை போய் திட்ட வேண்டியது. ஸோ அதுதான் வந்து பெருங்குணம். பெரும் பிழையிலிருந்து என்ன பண்ணுறது, பெருங்குணம்ன்றது என்ன அர்த்தம், பெருங்குணம்ன்றது என்ன சொல்லுவாங்க, சிறுகுணம். எனக்கு தெரிஞ்சு இந்த சிறுகுணம் தான் இருக்கிறதுல பெரிய குணம் மாதிரி இருக்குது இல்லை, அப்படிதானே? நீர்குணம் சிறுகுணம்னு. ஸோ அதை நான் எப்படி இதை சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு பெரும் பிழை. இப்போ மீனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை அறுத்து சதையை பிரித்து நம்ம அதை எடுத்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்ன கடைசியில் நான் பண்ணிட்டேன் மீன் சிம்பிளே அப்படிதானே. மீன் சிம்பிளே வந்து நம்ம இது சேனலோட பிராண்ட் சிம்பிளாக அந்த மாதிரி வச்சு, அப்புறம் இதில் அனிமல் லிபரேஷன் மார்ச்சில் மீனோட சிம்பிளில் வந்து டிஷர்ட் போட்டு அவங்க வந்து எழும்புற மாதிரி சரிங்களா. இனிமேட்டு அவங்க இப்படி யூஸ் பண்ண தரம் இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் எது வந்து பிழைன்னு நம்ம கெஸ்ட் இது போட்டோமோ அதே வந்து பெருங்குணமாக மாற்றக்கூடிய அளவுக்கு ரிவர்சிங் புரியுதுங்களா. இப்போது கேன்சரு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸு அந்த மாதிரி எப்படி நம்ம உணவால் பல டிசீஸ் வந்து நம்ம ஏற்றி வச்சுருப்போம்ல உடம்புல, அது எல்லாத்தையும் வந்து வள்ளலார் போன தடவை சொல்லுவோம் பறவை அமுத உணவு அப்படின்ற மாதிரி சொன்னார்ல.
கேள்விப்பட்டீங்களா? பறவை அமுத உணவு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து ஒளி பறவை அப்படின்னு வந்து இது போட்டிருப்பாங்க அவங்க லோகன். சரிங்களா? அப்போ நம்மளோட ஸ்லோகன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வல்லாய் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து பெரும் குணமாக கொண்ட அரும் பொருள் என்ன வேத ஆகமம் வழுத்துகின்ற கரும்பின். சரிங்களா? அரும் பொருள்னும் போது ரொம்ப ரேரஸ்ட் இதுன்னு சொல்லக்கூடிய அது மணின்னும் போது சொல்லலாம். ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து யாருக்கும் உள்ள கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர் பொருள் வேதம் ஆகமம். அப்போ அதில் சவுண்டும் வருது லைட்டும் வருதுன்ற மாதிரி தெரியுது. மணி எங்கே யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபோன் அணி அந்த மாதிரி நான் சொல்லுவேன்ல, எலக்ட்ரானிக்கோட லிங்கேஜ் இது. ஸோ அந்த மாதிரி என்ன வேதம் ஆகும். அப்போது வேதம் இதில் கெமிக்கல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது நிறைய உயர்ந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம ட்ரெயின்ஸு பிரிட்ஜஸ்ஸு அந்த மாதிரி நல்லா இரும்பை பற்றி நல்லா இது கண்டுபிடிச்ச உடனே தானே அந்த மாதிரி போட ஆரம்பித்தோம். மெட்டலரி அந்த மாதிரி என்ன இதெல்லாம் எப்படி வேதியில் அந்த இது காம்போசிஷன்லாம் சாப்பாடுலேயும் அதே மாதிரி எந்தெந்த சாப்பாடு எங்கெங்கெல்லாம் கரெக்டாக வரணும்னு அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் லிஸ்ட்டு. சரிங்களா? ஸோ வேதம் ஆகமோ அது ப்ரிப்பரேஷன் இது ப்ரொசீஜரு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணோம் வழுத்துக்கின்ற கருமினில். அப்போது கரும்புன்னும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பு மேலே ஏறுதுல்ல, கிரவுண்ட் சைட்லேருந்து அப்படி தானே நிலத்துலேருந்து கரும்பு என்ன பண்ணுது ஒரு படிப்படியாக வந்து மேலே போகிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு இந்த வேத ஆகமத்தில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நல்லா நடப்போட ஆரம்பிச்சிட்டேன் வானத்துக்கு. சரிங்களா? வழுத்துக்கின்ற கரும்பினில் இனியாய். அப்போ அவங்களுக்கு ஒரு கரும்பு வச்சுருப்பாங்கல்ல பழைய காலத்து சித்தர்கள்லாம் படின்னு தராங்கலாம். கேள்விப்பட்டீங்களா? இப்போ உன்றன் கருணை என்னென்பேன் அந்தோ. சரிங்களா? அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மதில் மேலே போடுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இதே ஆகலை, நல்லா மெச்சூர்ட் ஆக்கிக்கல. ஆண்டவன் வந்து நல்லா எல்லாருக்கும் உணர்றதுக்கு எல்லாமே அந்த பக்குவ அறிவு எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துக்கு தரணுமோ அந்த அளவுக்கு நல்லா தந்துட்டாரு. கடவுள் இருக்கிறத உணர்த்திட்டாரு. அதை வந்து உணர்றதுக்கு தெரியாம இவங்க மாய சக்திக்கிட்டே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு கம்ப்ளீட் ஆக முடியாம ஒரு ப்ராசஸ்ல குறையில மாட்டிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதான் வரையணும் அந்த அது மாதிரி கடவுள் எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம முன்னாடி அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை கரெக்டாக கெஸ் பண்ண இது பண்ணக்கூடாது. கரெக்டாக அமைச்சு கொடுத்துருக்காரு. வரை கடந்து அடியேன் செய்த வன்பிழை. அப்போ வயலன்ஸ் அதெல்லாம் வரை கடந்து வரைமுறை கடந்து நான் வந்து தப்பாக செஞ்சுட்டு இருந்தது எல்லாத்தையும் பொறுத்து ஆட்கொண்டாய். அப்போ நீங்கள் நினைப்பீங்கல்ல, ஐயோ நான் பண்ண தப்புக்கு எங்கள் கிடைக்குமா கிடையாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்காகவே இது வந்து ஒரு இது அதிர்ச்சி கொடுக்குது. சரிங்களா? திரை கடந்து அண்ட பிண்ட திசையெல்லாம் கடந்தே. அப்போ திரைன்னும் போது ஒரு ஸ்க்ரீன் டெக்னாலஜி, அது டிஜிட்டல் லெவல்ஸ் அந்த மாதிரிலாம் போடலாம். அதில் அண்டபிண்ட திசை இல்லாமல் போது 2 திசைகள் இருக்குது, அண்ட ரகசியம் பிண்ட ரகசியம் பண்ட ரகசியம் அந்த மாதிரிலாம். அப்போது அது 2 திசை அதுக்கு எல்லாம் கடந்து அப்பால். அப்போ பண்ட ரகசியம் அந்த நியூட்ரிஷன் லெவல் இருக்குல்ல, ஜெனட்டிக்ஸ்னு ஒரு திசை இருந்தாலும் எபிஜெனட்டிக்ஸும் ஒரு திசை இருந்தாலும் இவர் வந்து தனியாக ஒரு நியூட்ரிஷன் எபிஜெனட்டிக்ஸ்னு போட்டு கடந்து அப்பால் கரை கடந்து ஓங்கும். சரிங்களா? அந்த நியூட்ரிஷன்லேயே வந்து முன்னாடி இருந்த அமுதம் வந்து குறைவு இருக்குது. இப்படிதானே அவங்க சாப்பிட்ட அந்த இது வந்து ரொம்ப இதுவாக ஏன்னா அறிவு கரைஞ்சிருது. அப்போ அப்பால்னும் போது இந்த அப்பா வந்து இருக்கிற அறிவு காலத்தையும் நடந்தையும் இது பண்ணியதில்லை, கடந்த தத்துவங்களை கொடுத்தது. கரை கடந்து ஓங்குன்ற அப்போது அவங்க வந்து அந்த கரையை கடக்க முடியாது, கரைஞ்சிரும். சரிங்களா? ஆனால் கடந்து ஓங்கக்கூடிய அந்த இது வந்து மாயை தடுக்குது. தடுத்து வச்சுக்கிட்டு சுவைக்கே அடிமைப்பட்டு 5 இந்திரியங்களை அடக்குன்னா அவங்க எங்க அடக்கலையே. 5 இந்திரியங்களையும் அவங்க கட்டவிழ்த்துள்ள விட்டுருக்காங்க. அது எங்க நம்ம அதுக்கு கட்டுப்படுத்துறவங்களுக்கு தெரியாம தானே நம்ம ஆட்டம் போட்டுருக்கோம். இல்லை, சில கட்டுப்படுத்துறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இருந்து மாடு தான் போனாங்க. மாண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தினாலும் கருணை பொருந்துக்கலையே, கருணை இல்லையே, தனிச்சு போறாங்க. இல்லாட்டி கும்பல்ல கோவிந்தா போட்டுடுறாங்க. இந்த 2ல் எதுனா ஒன்று தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நம்ம சாமி கும்பிட்டுட்டா போதும், தவறு செய்தால் பரவாயில்லன்னு இந்த மாதிரி முட்டாளாக சிந்திச்சுக்கிறாங்க. அறிவு எட்டலை. அறிவு கொஞ்சம் எட்டி ஆண்டவன் காமிக்கிறான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சும்மா ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தா என்ன பண்ணிடுறாங்க,
கொஞ்சம் போனதுமே நான் அடைஞ்சிட்டேன்ற மாதிரி மாயையில் மாட்டி மெதப்புக்கு ஆளாயிடுறாங்க. இப்படி ஆகும்போது எதையுமே முழுசாக அடைய முடியாமல் அவங்க திணறிடுறாங்க, மாய வலையிலேயே மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து அந்த சித்தி கிடைச்சதுமே முழுசாக பெற்றுட்டோன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதனால கருணையை பொறுத்திக்கணும். நல்லா எல்லா உயிருக்குள்ளேயும் கடவுள் ஆடுறது இருக்குன்னு தெரியப்படுத்திட்டாருல்ல. அப்போ அது செயலில் இறங்கி எல்லா உயிரினத்துக்கிட்டையும் நம்ம நல்லா சகோதரத்துவமாக நடந்துக்கணும், ஈரத்தோடு நடந்துக்கணும், கருணையாளனா மாறணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்காம அதில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் அது அப்படியே அனாமத்தாக போட்டு வச்சுட்டா அப்புறம் எப்படி கடவுள் இறங்கி வருவார்? எப்படி கடவுள் அவருக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பொதுவாக அது பேசி அவங்களுக்குன்னே வந்துடுது வாயில. ஏன்னா இப்போ நம்ம திருந்தி குலை விட்டதுமே நான் பெரிய மனுஷன் நானே நினச்சிக்கிறேன்ல, அந்த மாதிரி தான் அவங்கவுங்களும் நினச்சிக்கிறாங்க. இப்போ இன்னும் எவ்வளவோ நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் கற்றுக்காம நான் குலை விட்டுட்டேன், நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை, பால் அடுத்த ஜீவனை நான் கஷ்டப்படுத்தி எதுவும் இப்போ சாப்பிட்றது ஃபுல்லாக முக்கால்வாசிக்கு மேலே குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு எப்பயாவது பிரசாதன்ற பேரில் ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். அப்புறம் பழகிட்டு இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ட்டு சேர்த்துட்டு இருந்த மாதிரி இப்போ எப்பயாவது ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் நஞ்சோன்ட்டு இது ஆகிடுது, கலப்படம் ஆகிடுது. அந்த மாதிரிலாம் இவ்வளோ முக்கால்வாசிக்கு மேலே தவிர்த்தாச்சு. இருந்தாலும் முழுவாசிக்கு இன்னும் போகல. ஆனாலும் மதப்பு வந்துருந்தா நான் விட்டுட்டேன், மற்றவங்க மேலே சாண்டி விட்டுருவது. இப்போ நான் சொல்கிறேன்ல, அடுத்தவங்க தான் நம்ம சொல்கிறோம், என்ன சொல்லிக்க மாட்டேன், நான் பெருசுன்னு நினச்சிருவேன். அந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சி அவங்கவுங்க கவுந்துடுறாங்க. அதான் அறிவு வந்து நம்ம என்ன பண்ணணும், அறிவில் வந்து கலக்கணும். கடவுள் என்னோட அறிவில் கலந்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எப்போ வந்து அவர் அறிவுக்கு கலக்கிறாரோ அப்போதான் நம்மளுக்கு நல்ல வாழ்வு இருக்குங்களா. அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், டைலாக் இது போயிட்டு இருக்கோம், டைலாமாவில் போயிட்டு இருக்கோம். ஸோ டைலமான ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவோம். டைலாக்னா ஒன்றுக்கு பின்னு கரெக்டாக ஒரு இது ரெண்டு பேரும் பேசுறது. அது மாதிரி டைலமான இது குழம்பிக்கிட்டு ஐயமும் திரும்பின்றாங்கல்ல, அந்த லெவல்ஸுக்கு போயிருக்கு. ஸோ கரை கடந்து ஓங்கும் அந்த லெவல்ஸ் எப்போ வரும்னா நம்ம அறிவில் நம்ம இதெல்லாம் நல்லா வளர சொல்லுவார். சில இடத்துலாம் கலப்பார், ஏட்டமோ இந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஒன்றன் கருணை என் கடல், அந்த கடல்ன்ற வார்த்தை பார் கடல் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல. அப்போ இவருக்கு கிடைச்ச அந்த இது, இவர் கிடைச்ச அந்த தொழிலையோ இவருக்கு கிடைச்ச அந்த வளங்களோ கருணையோட இதுவாக இருக்கு. அல்ல குறையாம இந்த எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி. கடவுள் ஏழே அதானே. நான் கடவுளுக்கு கடவுளை எனக்கு பிடிக்கிற காரணமே அவர் எந்த பாரபட்சமும் பார்க்காம அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு உணர்த்திடுறாரு. நல்லது கெட்டது, தீமை எது, தர்மம் எது, தீயது செய்யக்கூடாது, நன்மையை தான் செய்யணும்ட்டு ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உணர்த்தி கொடுத்துடுறாரு. நம்மளுக்கு சொல்லுது. எப்படி சொல்றது அவரோட குறிப்பில் உங்களுக்கு தெரிந்து பாருங்க. எப்போனா நீங்க இன்னொரு உயிர்களுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களே பார்த்து நீங்க இறங்குனீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்க மேல வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கே தெரியுது. ஒரு உயிர் எதனா கஷ்டப்பட்டாலே ஐயோன்ற மாதிரி நம்ம துடிக்கிறோம், வரோம், எல்லாம் செய்யறோம். அப்ப அது பார்க்க அந்த அளவுலயே நின்றுறோம். இன்னும் அதுக்கு முழுவாசிக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் நினைக்கலாம், நினைக்க தப்பு கிடையாது, நினைக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் முழுமைப்படுத்துறது. அதுக்கு கடவுளை நம்ம யோசிக்க நம்ம அவரு கடவுளை நினைச்சு அதுதான் இப்ப இது கேட்கறோம்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் எப்போ ஆகும், என் பிள்ளைக்கு கல்யாணம் எப்போ ஆகும், எனக்கு வீடு எப்போ வாங்க, அந்த மாதிரி யாருமே நம்ம கேட்கறதே இல்லையே. அந்த அளவுக்கு எங்க கேட்கறோம், அது கூட கேட்கறவங்க நானே கேட்பேன். ஆனா எப்பயோ ஒரு முறை கேட்பேன். போகத்தெல்லாம் ரொம்ப கேட்க எனக்கு வந்து நீ வேணும் இறைவான்னு கேட்பேன். உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குல்ல, அதே மாதிரி நான் நல்லவளா இருக்கணும்னு கேட்பேன். ஆனா அதே தீவிரமா நல்லா முழு நிலையிலேயே கேட்கறோம் இல்ல. எப்பயோ ஒரு முறை கேட்டுட்டு மற்ற நேரம் ஆமா அப்படிதான் சொல்லிடுவாங்க. என்ன சாமி இவளுக்கு எல்லாம் அப்படியே அள்ளி உலகமே இவங்க கையில எடுத்து கொடுத்துடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான் கடவுள் பாடிக்கிட்டு அப்படின்னு இப்படி எல்லாம் கூடிக்கிட்டு யாரு கூட கூடனா எங்க இது கூட கூடணும், சாதி சங்கத்திலையும் மத சங்கத்திலையும் கூடணும். அதை விட்டுட்டு போய் இங்க வந்து என்ன போடுறது சமய சன்மார்க்கு சுத்தி சன்மார்க்கில் போய் கூடணுன்றீங்க சொல்லுவாங்க.
இப்போ அப்படிதான் இப்போ எங்கள் பெரியம்மாலாம் வீட்டுக்கு போயிருந்தேனே, அவங்களுக்கு உதவிக்கு போயிருந்தேனே அண்ணன் வீட்டுக்கு. அவங்கெல்லாம் கூட உனக்கு முன்னே நான் பார்த்தேன் வள்ளலார். அப்பவே நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். நான் அப்பயே அதான் நான் கேட்டேன், போகிறது வர்றது விஷயமே இல்லை, நீங்கள் ஜோதியை காமிக்கிறாங்கன்ட்டு என்னைக்கே ஒரு நாளைக்கு ஓடி வந்துட்டு அன்னைக்கு ஓடி போய் மூட்டை கணக்காக அரிசி வாங்கி சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்துடுறது பெருசு இல்லை. அவர் என்ன சொன்னார், அவர் எதுக்கு சொல்கிறாரு, நம்ம ஏன் இப்படியெல்லாம் தகாத தனமே செய்துக்கிட்டு நம்ம தகும் செய்யாமல் இருக்கிறோம், எது செய்தால் கடவுள்கிட்ட நெருங்க முடியும்னு கற்றுக் கொடுக்குறாரு, எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு, இனிமையான விஷயத்தை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்ம போகாமல் ஓடி ஃபோட்டோக்கு பூ வச்சுக்கிட்டோம், பூ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் கடவுளை கும்பிட்டுட்டேன், நான் கடவுள் வழிபாடு இதுதான், 1:30 மணிக்கு தான் சாப்பிடுவேன், 2 மணி வரைக்கும் நான் விரதம், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால கடவுள் வழிபாடுன்னு. இதெல்லாம் எடுத்துடுறது இல்லை, உடம்புக்காக சின்ன செல்லவன்ற சொன்னதையே கடவுள் அடையக்கூடிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ், அதெல்லாம் அதையே முழு காரணமாக காமிச்சு அதுதான் கடவுள் வழிபாடுன்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியமாக இருந்தால் கடவுள்கிட்ட போக முடியுமே, நம்ம நோய் பட்டுட்டா கடவுள்கிட்ட நெருங்க முடியாதுன்ற காரணத்துக்கு சின்ன சின்ன டிப்ஸ், அதெல்லாம் அதே முழு அளவு கூட கிடையாது. அண்ணா சாப்பிடாம இருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வீணா போயிடுவோம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த அண்டை பிண்டோ இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, அவர் நீங்க சொல்ற மாதிரி இது பண்றாரு, தள்ளுறாரு, சரிங்களா, கிட்ட வராது அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கருணை பழகி வள்ளலார் உடச்சிட்டு போனார்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம உடச்சிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு இது நம்ம கிட்ட செலெக்ஷனே என்ன பண்ணுன்னா உடச்சிட்டு வரவனே கொஞ்சம் மிருகத்தனம் தான், ஏன்னா குற்றம்லாம் அவர் பொறுத்துப்பாரு. மொதகி இப்போ நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, இப்போ மொதகி இப்போ எவ்வளோ புரிதலோட வராங்க, அது நல்லா எனக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க. ஐயா சொல்றது எப்பேற்பட்டவங்களுக்கும் அது காதுக்கு இனிமையா குளிர்ச்சியா தான் இருக்கு, அவங்களுக்கு அது இதை கசக்கல, இனிமையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுல இருப்பாங்க, என்ன அந்த அது வெறி ஆட்டம் அவங்களுக்கு இது இல்லை. கடவுள் வேணும்னு உண்மையா நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இது ஈர்ப்பு வருது. கடவுள் நம்ம வேணும்னு தான் சொல்றோம், ஆனா இந்த மாதிரி நல்லா இருக்கே இதுன்ற மாதிரி அறிவு இருக்கிறவங்க ஓரளவுக்கு அந்த போதம் தான் பரவாயில்ல. பட் மற்ற அறிவில்லாத போதம் உங்களுக்கு தேவையில்லாதது, சரிங்களா, எங்க இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இப்போ எங்க பெரியம்மா கூட ஓரளவு நல்லா, ஆமா எனக்கு வள்ளலாரை பிடிக்கும், ஆனா நீடாடி மாத்தி எதை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் மாத்தி சொல்ல, அவர் ஐயா சொல்லியிருக்கிறது தான் நான் சொல்றேன். நான் எப்பத்துல நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு, அதெல்லாம் இவ்வளவு வருஷமா போறீங்க வள்ளலார், நீங்க சொல்லணும். என்ன எப்பயோ எங்க போறாங்க அவங்க, அங்க போக கூட மாட்டாங்க, ஒரே ஒரு முறை என்னதான் போய்க்கிறாங்க, எவ்வளவு 50 வருஷம் 60 வருஷமா நெய்வேலியில இருந்து எப்பயோ 2 முறை 1 முறை போயிட்டு வந்திருக்காங்க. சாப்பாடு வீட்டாண்டே போட்டுருவாங்களாம். அப்போ தைப்பூசம் அப்போ அதெல்லாம் உண்மையான பக்தி. அப்போ இல்லை சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தானே இவங்க செய்து. தலைவர் சொல்றது கேட்கறது ஓரளவுக்கு ஓகே, அதான் அவர் சொல்றது என்ன அதான் அவர் சொல்லியிருக்கிற மெயினே விட்டுட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே எழுதி போட்டுருக்காரு, குலை தவிர்ப்பவன்னு, குலையை தவிர்க்கணும்னு. அதையே இவங்க அப்ப செய்யலன்னும் போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கல இன்னும். அதான் இப்பதான் கொஞ்சோண்டு காதுல வாங்குறாங்க, எல்லாத்தையும் பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு தேடி வராங்களே. இவெல்லாம் மாமிசெல்லாம் சாப்பிட்டு இருந்தா, புளையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதான் புளைனா ஐயா எழுதி வச்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். அவன் நாங்க இது பேசிக்கிற மாதிரியே சொன்னாங்க, மாமிசெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டா, வள்ளலாரதான் கும்பிடுறா, எந்த இதுவும் ரொம்ப இது விரும்ப மாட்டேங்குதா. ஆமா, அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டுருந்தீங்களா, ஜிமிக்கி கம்பெனி அதெல்லாம் தூக்கி எங்கன்னா அவங்க எல்லாம் மதிக்கணும், நம்மள இழிவா நினைக்க கூடாதுன்ட்டு கழுத்துக்கு போட்டு கைக்கு ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இப்பெல்லாம் இன்னும் இப்படி ஆயிட்டேன்னு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க. அப்புறம் இதெல்லாம் சொன்னதும் கடவுள் வழி தான் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லை, அதனால நான் அதை யூஸ் பண்றது அது சொன்னதும் அது ஒரு பெருமையா இப்ப நினைச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கே தெரியுது இதுதான் பெருமை. அடுத்தவங்க சொல்றதுல கூட தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா எல்லாரையும் பாக்குறாருல்ல, அவருக்கு சாவு இல்ல,
சரிங்களா? பட் அடுத்தவங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அடுத்தவங்க சாப்பிடும் போது அவர் ஆஹா இது பெருமைதான் அப்படின்னு நினைக்க விடணும். உதாரணத்துக்கு அவரு சாகாதவர், அவர் நோகாதவர், சரிங்களா? புள்ளி வந்து வேகாதவர், அதெல்லாம் இதெல்லாம் வார்த்தை சொல்லுவாரு. பட் அவரு அடுத்தவங்க சாவு இல்லையா உங்களுக்கு? ஆமா, அடுத்தவங்க ரெடியா இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு நோவு இல்லையா? நானும் தான் சொல்லுவேன். இப்போ கூட நான் சொல்றேன், நான் குலையெல்லாம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ பாம்பு, தேள், பல்லி எல்லாம் அடிச்சிருக்கேன். தினம் 8 கால் பூச்சி அது இது. இந்த எறும்பு, ஒரு பாத்ரூம் போகிறோம், எறும்பு மேய்ஞ்சிட்டு மெரிக்கிறோம், தண்ணி ஊற்றி மொண்டு ஊற்றுறோம், எல்லாம் ஓடுது. இதெல்லாம் எப்படிப்பா, இது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தவிர்க்க முடியலையே, செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் வரம்பு மீறி அதே தான் நம்ம நடக்குது நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் நான் எப்படி அப்போ நான் அடைய முடியும் இறைவனை? அவருக்கு இருந்த கருணை நம்மளுக்கிட்ட இல்லையே. அதனால் நான்லாம் எங்கே ஜோதி வடிவ இதெல்லாம் ஆக போகிறேன். ஆனால் அடுத்த உயிரை காப்பாற்றப்படுறல்ல, அதே எனக்கு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். அது எனக்கு முழு திருப்தி கொடுக்குது. இருந்தாலும் இன்னும் அவர் அடைஞ்ச மாதிரி அடையணும்னா இன்னும் கருணையாளனா ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம எங்கே போகிறோம்? ஆனாலும் இதிலே இவ்வளோ ஆனந்தம் இருக்கும்போது அவர் எவ்வளோ ஆனந்தப்பட்டிருப்பாரு. அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு அவரு அப்பதான் நம்மளுக்கு எப்படி தெரியுமா, நல்லா பண்ண முழு எது பழுது எதுன்றது தெரிஞ்சு அதெல்லாம் வந்து அந்த பழுது இல்லைன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் வருது இல்ல. அது எனக்கு நிறைய வந்து முதல்ல வரும். நான் விருதா இருக்கிறேன், நான் பாவம் செய்யல, எவ்வளோ தவிர்க்கப்படுறேன், நான் வந்து எவ்வளோ எந்த இதான் ரொம்ப கஷ்டப்படுத்துறதுலன்ற அளவுக்கு இருந்தது. இப்போ இன்னும் மேலே ஓங்கி ஐயோ அதெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம், என் உயிரே போனாலும் பரவாயில்ல எனக்கு வேணான்ற அளவுக்கு வந்துட்டேன்னா அது அந்த அளவுக்கு இது கருணையின் கடல் சீர் உள்ளம் சீர்படுத்துறீங்களா? அல்ல குறையாம அந்த லெவல்ஸ் பயம் வேணும். இனிமேட்டு சரி அவங்க தான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லது பண்ண போறாங்களா, அவங்க உடம்பு வந்து சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சீரை உங்களுக்கு தரப்போறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு இதுவா இது உங்களுக்கு ஒரு மாடல் நானா தெரியல. போன முறை சொன்னல அதான் உங்களுக்கு ஒரு மாடல் எப்படின்னா, நான் வந்து சாப்பிடாம இருந்து காட்டியிருக்கேன். அதனால உங்களுக்கு இது தெரியும், கான்ஃபிடன்ஸ். அவனால இருக்க முடியுதா என்னால அந்த மாதிரி வந்திருக்கேனப்பா. எல்லாரும் ஒரு விரதம் ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம சாப்பிடுறது இல்ல, ஆனா கட்டுப்படுத்த இந்த சுவைக்காகவும் திமிர் வாட்டத்துக்காக அது பரவாயில்ல. அந்த மாதிரி மாடல் எல்லாம் போயிட்டாங்கன்னு சாது அந்த மாதிரி யாரும் சாது உங்களுக்கு தெரியாம போயிட்டாங்கன்னா நீங்க வந்து பரவாயில்லன்றீங்க. வாய் தவறி வந்துடும், அவங்ககிட்ட மாட்டிப்பீங்க. ஒரு சாது வாய் தவறி கூட வராது. ஆமா, இந்த மாதிரி இவ்வளோ ஒரு உணர்த்திக்கிட்டே இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அந்த கலங்கம் இல்லாமலே இருக்குல்ல, எதுவுமே கலங்காம. ஏன்னா அவங்க நீங்க வாக்கு தெரியாம நம்ம சரி சாப்பிடுறேன் அடி சொல்லி லைட்டா சின்னதா சொல்ல போய் அவங்க நீங்க தான் சொன்னீங்க இந்த வாயில அடைய வச்சிருவாங்க, தெரியுங்களா? அதான் நம்ம கரெக்டா பேச ஆரம்பிக்கும். அதான் இப்போ வந்து அவ்வளோ வரேன் நான் கோயிலுக்கு, நல்லா பேசுறேன். மஞ்சு எல்லாம் அவங்ககிட்ட ஃபோன்ல பேசுறேன் நான் ஒரு நாள். இதுல பீச்ல தான் பேசணும், பீச்ல உட்காந்து பேசணும் நானு. அப்ப அவன் சொன்னான் நான் இன்னும் அது செட் ஆனா வேணா பாத்துக்கலாம். அதான் அவனுக்கு இன்னும் விளக்கம் தெரியல, பிள்ளைக்கு பாவம். நல்ல பையனா தமிழ். ஆமா, தமிழ் தெரிஞ்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஈடுபாடு. கர்நாடகால வாழ்ந்து வந்தவனால அவன் அப்பத்துல இருந்தே தமிழ் அவங்க மீடியமா தான் பேசுவான், நல்லா பேச ஆரம்பிச்சான். தமிழ் நல்லா பேசுறான். இப்போ நம்ம தமிழ் வாசிப்போம் போல இன்னும் கொஞ்சம் நாள்ல. அவன் இங்க வந்து தமிழ் அவனுக்கு தெரியும்பா. அவனுக்கு அதெல்லாம் தமிழ் எல்லா மொழி பேசுற இடம் தானே கேஜிஎஃப், அதனால அவனுக்கு அப்படியே தெரியும் தான். ஆனா இப்போ எல்லா மொழி பசங்க கூட சேர்றதுனால எல்லா மொழி தெரியும். அதனால இப்போ வந்து ஆன்மீகத்தை பற்றி அன்றைக்கி கொஞ்சம் பேசினா. இதுக்கே அவனுக்கு ஜுரம் வந்து கொஞ்சம் ஏதோ இது உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த காலில் ராடு வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒன்று. அதுக்கு தான் சொன்னேன் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், பழனிக்கு போயிட்டு வர சொன்னோம். பழனிக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. சொன்னேன் அவன் அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் கடினமான வேலையா சொல்றாங்க. காவடி எடுக்க போறாங்களா? காவடி எல்லாம் எடுக்கல, சும்மா போயிட்டு வந்தானா. இல்ல சும்மா போயிட்டு வந்தானா. அதான் சொன்னேன் நீங்க வடலூர் வரேன் நானு, இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு வந்தேன். அந்த பிள்ளை கூட பரவாயில்ல, கண்ணு நல்லா அந்த இது நரம்பு ஒட்டியிருக்கான், ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருக்காங்க, பரவாயில்ல. அதான் ஆண்டவங்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். அதனால நல்லபடியாக எல்லாரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. மனசும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. நான் வடலூர் வரேன்னு சொன்னாங்க, சரி நான் வந்து விட்டுட்டு போகிறேன் தெரியும். ஆனா கடவுள் வந்து அவர் பின்னாடி நல்லா நடத்துவாரு. அப்புறம் அன்னைக்கு அப்படி சொன்னால இல்ல சித்தி டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாங்க, அந்த 12B என்ன சத்து வருது கேட்காதடி,
கடவுள் சொல்கிற விஷயத்தோடவா டாக்டர் சொல்லிட்டான், முக்காலம் அறிஞ்சவனா டாக்டர் தினம் தான் ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க டாக்டருங்க. ஏன் வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன மிருகம் தான் ப்ரொடியூஸ் பண்ணி நினைச்சிருக்காங்களா அவங்க? எதை வேணா சொல்லுவாங்க. நம்ம வந்து நியூட்ரிஷன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. நான் செய்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ போய் எப்பயோ ஒரு இதுதான் அதுவும் சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது அவங்க பயமுறுத்துறதுனால அதுக்காக தான் கொஞ்சம் சித்தி நாங்கள் இது பண்ணுறாங்கன்னா, ஏம்மா அதான் அதெல்லாம் விட்டுருப்பி தாயே, நான் சொல்றது கேள்வி. இப்போ மட்டும் நீ நல்லா ஆயிட்டியா, உனக்கு போய் ரொம்ப இவ்வளோ வீக் ஆயிட்டியேடி நீ அப்படின்னு. ஆமாம் சித்தின்னா, நான் வரேன் சித்தி, நீங்கள் நான் இட்டுட்டு போகிறேன்னா. அப்புறம் இட்டுட்டு போகிறேன் வாடின்னு. சரி வரேன்னா அனிதா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வரேன்னாங்க, பவானி அக்கா. அதெல்லாம் ரெடி ஆனாங்க. எங்கள் பெரியம்மாவும் ரெடி ஆனாங்க. அப்புறம் என் ஃபோன் வந்தது. சரிங்க வந்துட்டேன், சரி இன்னொரு நாளைக்கு வந்து இட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கும் அந்த பையன் ஃபுட்பால் மேட்ச்சில் எதுவும் இருக்கானா, அவங்க பெரிய பையன், அவங்க கால் வலிச்சுட்டு ஏதோ போண்டா விட்டாங்க, சாப்பிட்டேன்னு வாங்கி எடுத்தான்னு சொன்னதும் சரி அந்த ப்ரோக்ராம் அப்படியே தள்ளி போட்டு முந்தானத்து கிளம்பி போயிட்டு வரதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்றோம்னா உணவு பாரு எந்தெந்த மாதிரி எல்லாம் மாத்துது, மக்கள் குணத்தெல்லாம் மாத்துது, எவ்வளவு நம்ம தாழ்ந்த ஆனாலும் அது கொஞ்சம் நல்லா கலந்து போது எவ்வளவு திருந்துறாங்க பாருன்னு சொல்ல. உண்மையை சொன்னா மாத்தக்கூடிய ஆளுங்களா எடுத்துப்பாங்களா இல்லையா? எடுத்துக்கிறாங்கன்னா பெட்டர். கடவுள் பாருங்க, அவரு சொல்லி பாத்துறீங்க, நிறைய பேர் சொல்லி பாத்துரு. எல்லாரும் வந்து நான் இப்போ இல்ல இன்னும் டைம் ஆகட்டும் இந்த மாதிரி சொல்லாங்களோ இன்னும். ஆனா இல்ல எனக்கு வந்து அந்த எனக்கு இப்பவே வேணும், எனக்கு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் உடனே எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நானும் நினைப்பேன்ல, ஆமா அது நானும் நினைப்பேன்ல, எந்த ஷேர் வந்து நம்மளுக்கு இது பண்ணுதோ அதுக்கு ஏற்ற ஷேர்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பக்கத்துல பார்ட்னர் ஷேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவங்க ஏறாங்கன்னா அவங்களும் ஏறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி நான் இப்போ நான் மாற இது பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொன்னா நீங்களும் மாறீங்களா ஏன் நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி அடுத்தது அவங்ககிட்ட செக் பண்ணி பார்ப்போமா, அதுதான் நான் கடிமையாக திட்டேன் அவங்கள. ஒரு தடவை இனிமேல் பேசி பார்த்தேன். செகண்ட் டைம் வந்து ஒத்துக்கலையா, சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் திட்டேன். ரொம்ப நாளாக அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது சில பேர்கிட்ட. சரிங்களா, அவங்ககிட்ட அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. சரி நம்ம வந்து ஏன்னா 6 வயசு லோன் இருக்குல்ல, எல்லாமே ஆறி போயிட்டா கூட கருணையா நமக்கு வந்து என்ன பண்ணோம், அதோட எப்பவுமே அந்த ப்ராப்பர்ட்டி இது ஆகாது. சரிங்களா, எல்லாமே காலி ஆகிடாது. சரிங்களா, எப்பவுமே வந்து அதுக்கு இயக்கம் இருந்துகிட்டே இருக்குன்றது. அந்த கருணை எண் கடல் சீர்குளம் உரை கடந்தது. அது உரை எடுத்துன்னு சொல்றதால என்ன பண்ணது, சரி இது மேலே இவட நம்ம இது பண்ணலாம், இவ்வளோதான் உரை. சரிங்களா, இதுக்கு மேலே உரை வந்து தலைவர்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா, நல்ல மொழிகள்லாம் இந்த மொழிக்கு மேலே அவனுக்கு அந்த காது இல்லை, அவனுக்கு காதும் இல்லை, கேட்குற திறமையும் இல்லை, நான் பேசுகிற மொழியும் ஒன்று புரியல, என்னதான் பண்ணுவான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கதையை போட்டு விட்டுரு. அவனுக்கு ஏதோ ஒரு அந்த முறை ஏன்னா இது வரைக்கும் நம்ம உலகம் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் இருக்கிற நான் இப்படி இருந்தால் பரவாயில்ல எல்லாம் நல்லது தான் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பாயிண்ட் பண்ணுறானே. அது இல்லாமல் நியூட்ரிஷன் வேலை படிச்சிருக்கான். அது நான் சும்மா இதில் பண்ணுற ஆள் கிடையாது, ஏன் தானே சொல்கிற ஆள் வேலை கிடையாது. கரெக்டாக இப்போ பார்த்து செலக்ட் பண்ணுற ஆள் இவன் இந்த மாதிரி சொல்கிறானேன்னு ஒரு நினைப்பாங்க. சரிங்களா, அப்படி நினைக்கும் போது உள்ள மாறும். சரிங்களா, உரை கடந்தது என் என்றால் யான் உணர்வது என் உரைப்பது என்ன, யான் உணர்வது என்ன உரைப்பது என்ன அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம். நான் உணர்ந்துட்டு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த உணர்ச்சி வந்து எப்படி உணருது, நம்மளை தாண்டி இருக்கிற ஒரு லெவல். அப்படிதானே, உதாரணத்துக்கு அந்த மொழி வந்து நம்மளுக்கிட்ட இல்லை, கடவுள் வந்து அந்த லாங்குவேஜ் கொடுத்து நம்மளை வளர வைக்கணும். நான் உரைப்பது என்ன போது நாயகனோட உரை என்னோட உணர்வுல இது வெளிப்பட்டு இருக்கிறது. அவரோட உணர்வு வந்து வந்தால்தான் நல்லா அது கருணை வந்து அதிகரிக்கும் போது தான் நிறையா நம்மளுக்கு காமிப்பார் போகிறது. இல்லாட்டி பேசிக் மட்டும் கொஞ்சமா கொடுத்து இதை நீ உணர்ந்து வா அப்புறம் தான் மற்றதை கொடுப்பான்ற மாதிரி அவர் செய்யறாரு. வார்த்தைகள் தான் தெரியுமே தவிர போது அதனால கடவுள் இருக்கிறது தெரிய வைக்கிறாரு. அதுவும் பாவம் நிறைய செய்துட்டு வந்தா பாவத்தர மூடிடுது, அப்புறம் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் அதெல்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டே இருந்தேன், அவனுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. அதுவும் நான் மஞ்சு தான் நிறைய பேச்சு கொடுப்பான், கடைசியில தான் வந்து அது எங்க ஒத்து வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவான். பட் இப்போ மஞ்சு சித்தி பையன் சொல்லல, இன்னொரு மஞ்சுவா, இந்த மஞ்சு பரவாயில்ல, பவானி அக்கா பையன். யாருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு?
அவனுக்கு தான் எங்கேயோ பவானி. அவனுக்கு தான் எங்கேயோ ஏதோ வாங்கிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஏதோ வாங்க போயிட்டு அந்த பேரப்ப அவங்க அக்கா அண்ணன் பசங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறான் வரான்ல யூரின் போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கால் நோண்டி வச்சுருந்தாங்க. காலை இன்னும் 10 அடி ஆழத்தில் விழுந்துட்டாங்க. அது எங்கேயோ ஃப்ராக்சர் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் அதுக்காக செய்துக்கிட்டு இருந்து அவனை கவனிக்கிறேன்னு எங்கள் அக்கா சாப்பிடாம போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம அதுக்கு உடம்பு சரியில்லாமல் அது வாய்ப்பு நல்லா வந்துச்சு. அதனால அதான் வாங்க வீட்டுன்னு போகிறோம். நல்லா வள்ளலாரையா பற்றி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பக்தினா என்ன, எப்படி வாழ்ந்தால் எல்லாத்தையும் ஒழுங்காக நடந்து வரலாம், கடந்து வரலான்றது தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி வாங்கன்னு சொல்லி சரி வரணும்னு இருக்காங்க. காமிச்சிட்டு வருது அப்பப்போ போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களே அந்த சத்வி சாரணையெல்லாம் அவங்களுக்கும் அங்கே நல்லா தெரிய வரும். அப்போ தான் தெரிஞ்சுப்பாங்க. நிறையா பேர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஓடி ஓடியாந்துட்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு எப்போவுமே ஒரு கோயிலுக்கெல்லாம் போனால் 6 முறை உட்கார்ந்து வரணுன்றது அந்த ஒரு இது இருந்ததுனால, அந்த தெளிவு இருந்ததுனால தான் இங்கேயும் போனால் அந்த சத்வி சாரணை நல்லா நான் சொற்பொழிவெல்லாம் கேட்பேன். ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் அந்த நாடக வடிவதே நம்மளுக்கு அவ்வளோ பதிவாகும் போது உங்களுக்கு எல்லா முதமாக நம்மளுக்கு கொடுக்குறது எவ்வளோ சீக்கிரம் பதிவாகும். அந்த மாதிரி நல்லாவே பதிவாகுது. நல்ல மனசுக்கு திருப்தியாக நல்ல நெருக்கம், கடவுளுடைய நெருக்கம் நிறைய நம்மளுக்கு ஆனந்தத்தை தருது. நல்லா அது ஆமா. ஸோ நனவிலும் பிழையே செய்தேன், நாயினும் கடையேன், அந்தோ கனவினும் பிழையே செய்தேன், கருணை மாநிதியே நீதான் நினைவினும் புரியாது ஆண்டாய், நின் அருட் பெருமை தன்னை வினைவினும் சொல்வார் காணே, என் செய்வேன் வினையை வினையன் ஏனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய இடத்துல இந்த நாயினும் கடையேன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு நாயினும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனாலும் அவர் நாயோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். பாடி இது எப்படின்னா கை இருக்கு ஆனா யாருக்கும் தரதில்லை. சரிங்களா? கீழே வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இது வாயை மட்டும் வச்சுக்கிட்டு புடிங்கி தின்னுக்கிட்டு எப்படி என்னோட குணங்கள்லாம் எப்படி இருக்குது, நாக்கு மட்டும் நல்லா நீட்டு இது பண்ணிக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து அதை பார்த்துதான் சொல்றத தவிர நாயை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி இல்ல, அந்த குணாச்சாரம் தான். குணாச்சாரம் வந்து எப்படி செயலாக்க நம்ம இல்ல மனித உணவு எடுத்தா கூட அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதுவும் என்ன பண்றாரு, நாயினும் கடையன், அப்ப நாய்க்கும் மரியாதை உண்டு. சரிங்களா? அதே பரவாயில்ல, அதோட நான் தாழ்ந்திருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அவங்களே நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டு மாதிரி அந்த மாதிரி சொல்றாரு. நாய் நனவின்னும் அப்படின்னும் போது பிரசன்ட், நனவின்னும் போது நான் இப்போ என்னென்ன நடப்புல பண்றது எல்லாமே வந்து பிழைதான். நாயினும் கடையன், அப்போ நாய்க்கும் நனவுக்கும் என்ன அர்த்தம்? இந்த இதுல என்னோட அப்கிரேடேஷன் ஆயிருக்கு. கை வந்திருக்கு, நாக்கு வந்து நம்மளுக்கு இது காட்டு வசன மாதிரி இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு நாயை ஒழுங்காக காவல் செய்யாமல் வளர்த்தா எப்படி போயிடும்? இதுவாக மாறணும். மாமிசப்பட்டுமையாக மாற மாமிசப்பட்டுமை மலம் உட்கொள்ளும், எல்லாமே செய்யும். அவங்களுக்கு நல்ல இதுவாக கொடுத்தீங்கன்னா, நல்ல நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா அது இதுவாக கூட இருக்கும். இதுவாக வீகன் டாகா கூட இருக்கு. ஆமா ஆமா இருக்குன்னே ஒரு உசேன் சொன்னாரு. அவங்க வளர்த்துற நாய் வந்து அவ்வளோ பியூர் வெஜிடேரியனாக இருந்துச்சு. இவர் எங்கேயோ போயிட்டு வர்றதுக்குள்ள அது ஏதோ வாங்கி வெஜிடேரியன் சொல்ல வரல, வீகன். சரிங்களா? பிளான் பேஸ்டா வந்து வளர்க்க முடியும்ன்ற அந்த நீங்க வேற வெஜிடேரியன் சொல்ல அது பேசுற பேர் ஓகே வெஜிடேரியன் போறாங்க. இது பால் சாதம் தயிர் சாதம் கொடுக்குறாங்க. அதுவும் கொடுக்காம இருந்தாலும் அதுவும் இருக்கு, கொடுக்கலாம். ஆனா இங்க வந்து பிளான் பேஸ்டா கொடுக்கணும். சரிங்களா? கடையின்னும் போது பாருங்க பிரசன்டேல அந்த மாதிரி நான் இருந்திருந்தேன். இதுல வாயிருக்குன்னு தெரியாம நான் என்னோட நுகர்வு வந்து எல்லாமே வந்து மாறி மாறி போயிருந்தது. பிழைப்புக்காகவே நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நாயாடும் உடச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். கனவினும் சரி கனவாவது ஒழுங்காக வருதான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிழையே செய்யுது. ஆனால் கருணை இதை பண்ணுறாரு, நிதி என்ன பண்ணுறாரு, செய்யறதெல்லாம் அவர் செய்யறதா சொல்லி காமிச்சிக்கிறாரு. அப்போ கருணை மாநிதி அதை ஹெல்ப் பண்ணுறது.
கனவுலையும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு லெவல்ஸ் காட்டுறது. சிவத்தை அந்த இது ஏழைகளுக்காக உதாரணத்துக்கு அந்த மாடெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்காக நம்ம வருங்கிறது, மனுஷங்க அது பிரிவுக்காக வருங்க, அந்த மாதிரிலாம் சில கனவுலாம் கொடுத்து நம்ம டேஸ்ட்டையும் ஏற்றுவார். கருணை மாநிதி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். நீதான் நினைவினும், அவருக்கு வந்து கொஞ்சம் கூட வந்ததே கிடையாது எனக்கு வந்து இதை தப்பு பண்ணணும் அப்படின்னு. நினைவினும் புரியாது சரிங்களா, அவன் பண்ணுற தப்பு தான் பண்ணுவான், அவனுக்கு அது இதுதான், அது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரிங்களா போ அப்படின்னு சொல்லிட்டு குறித்து ஆண்டாள், உனக்கு நான் ஆண்டுகிறேன், நீ மாண்டாத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நின் அருட்பெருமை தன்னை வினை வினு சொல்வார் காணே அப்படின்னும் போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு. சில பேர் இந்த உலகத்தில் ஏதாவது சின்ன இது பண்ணால் கூட அப்படியே மனசுலேயே வச்சுப்பாங்க, அவனை எப்போ வந்து அவனை இது பண்ணலாம், பயிற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆள். பட் அவர் இன்னும் அருட்பெருமை அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நான் நிறைய இது பண்ணால் கூட, பாதகம் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்து என்னை ப்ரமோட் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி. வினை வினு எல்லா ரியாக்ஷனுக்கும் நான் ஒன்று தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்தாலும் நான் கடவுளை சார்ந்தே இருப்பேன், கடவுளை பற்றி தான் சொல்லுவேன், கடவுள் செய்ததை தான் சொல்லுவேன். ஏன்னா திருமணத்துக்குலாம் தப்பு செஞ்சுட்டு இருந்தவன், ஆனால் எனக்கு விரும்பினதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். அதனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அதானே சொல்லுவாங்க, வினவு எப்படி எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஜலனோட பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் வல்ல அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். வினைவினும் சொல்லுவார் காணேன், என் செய்வேன் வினையனேனே. ஏன்னா வினையன் என்ன பண்றது, எந்த வினை வாங்கியிருக்கு செய்யறது வந்து இவங்களா யாரு, அருளோட தன் செயலோ இல்ல பெருமாயோட செயலோ அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாருல்ல. அதான் எவ்வளவு தெளிவா கொடுக்குறாரு, சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துறாரு நல்லாவே. அப்போ என்னோட குழப்பம் இருக்கட்டும், அது இதுக்கு அவங்க சேலஞ்ச் வச்சதுல நான் வந்தேன்னா யாரோ ஒருத்தர் நிறுத்தணும்ல. இப்போ மாயை என்ன பண்ணும், கருணை அருட்பெரும் ஜோதின்றது, அதே மாதிரி பெரும் மாயைன்றாரு. பெரும் மாயை வந்து அந்த மாயைன்னு சொல்ல, பெருமாயை தான் நம்மளை ஆட்டி படைச்சு நம்மளை தப்பான இடத்துக்கு கொண்டு போகுது. ஏன்னா நமக்கு முன்னாடி நடக்கிறது நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம், இதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கவர்மெண்ட் பண்றது நம்ம பண்றோமா, நம்ம பண்றது இல்லை, அது வேற ஒரு இயக்கம் இல்லை. ஸோ அதுதான் சரிங்களா. நம்ம அதுல இருந்தா கூட அவங்க வந்து பெருகிருக்காங்க, நம்ம கையெல்லாம் காலத்துக்கும் நிலத்துக்கும் அப்பாற்பட்டவங்க சரிங்களா. அந்த மாதிரி மாயை இருந்தா கூட அதை நம்ம கையெல்லாம் வைக்க முடியாத ஒன்று இருக்குல்ல, அதான் பெருமாயை சரிங்களா. கிட்ட நெருங்காம இருக்கிற மாதிரி அதை இது பண்ணிட்டு நம்ம தப்பு தண்டா பண்ணிட்டு இருந்தா கூட சட்டை பண்ணாம இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அது இருந்துருன்றாங்களா. இல்ல உனக்கு தண்டனை எங்கன்னு எடுத்துட்டு வந்து தண்டனை கொடுக்க இது பண்ணுவோம்ல, பெருமாய் சேலஞ்சு கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கும்ல. தப்பா நம்ம செய்துட்டு இருக்கிறது, அது தகுந்த தண்டனை வழங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்றது, கடவுளே தன்னோட கருணையால ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரிங்களா. ஹெல்ப் பண்ண ஒரு காலத்துல மாய பெருமாயை காலியாயிடுது சரிங்களா. அப்படி காலியாகும் போது தான் தெரியுது, இது வரைக்கும் இந்த பெருமாயை வந்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்து விட்டுருக்கு, சேலஞ்சிங் இங்க போ அங்க போகணும்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு என்ன இப்படி விட்டுருக்கு. ஏன்னா இங்க சூரஜ் வந்து என்ன பண்ணா, என்சிசி மிலிட்ரி அதில் போயிட்டு ஹையர் ரேங்கிங் போனோம். நானும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தேன், பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வாதியை செக் பண்ணி அன்னைக்கு எக்ஸாம் வச்சு இது பண்ணும்போது என்ன தலைவன் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வேணான்ட்டு அன்னைக்கு. ஏன்னா அந்த ஸ்டெப்பை நான் வந்து வேண்டே மாற்றி போடுற மாதிரி வச்சு அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஒன்று. அன்னைக்கு இன்னொரு இது வந்து டப்பு நான் மாற்றி போட்டேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேயும் என்ன பண்ணுறது, இங்கே வேணாம் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அப்புறம் வேணாம், அந்த பெருமாயோட செயல் என்ன பண்ணோம், அந்த மாதிரி ஆசை காட்டி உங்களுக்கு நிறைய இடத்துல மாட்டி விட்டா கூட இவர் என்ன பண்றாரு, உனக்கு அது கிடையாது, இன்னொன்று இருக்குது. உண்மையான சத்தியத்தின் படி வந்துகிட்டே இருந்தா அந்த இடத்துக்கே அவரு கொண்டுட்டு வந்துருவாரு. ஆமா, அதான் உங்களுக்கு தெரியுது வந்து பெருமாயவன் செயலுன்ற மாதிரி தெரியும். பட் அது கருணையவன் செயல் தான். கருணை தான் வந்து அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தப்பி வைக்கிறேன்றது இது பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பாடல அப்புறம் திருச்சி